நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு அருமையான கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரஹீம் அப்படின்ற ஒரு இளைஞன் இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். இப்படிப்பட்டவன் ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. இது எப்படி சாத்தியமாச்சு, இவங்க 2 பேர் கல்யாணம் எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போடுங்க. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ரஹீம் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனுக்கு ஏறக்குறைய 24 25 வயசு ஆகுது. இவனை பொறுத்த வரைக்கும் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா சரியான வேலை இவனுக்கு அமையவே மாட்டேங்குது. இவன் ரொம்ப நேர்மையானவன். படிக்கும் போதுல இருந்து இப்போதைக்கும் ரொம்ப நேர்மையா இருக்கான். ஆக்சுவலா இவன் கூட படிச்சு பாஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, இப்ப எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டாங்க. அதுல சிலர் அவங்களோட திறமையால வேலைக்கு போனாங்க, இன்னும் சிலர் காசு கொடுத்து வேலை வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரஹீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவனா இருப்பான். அதனால ஏமாத்திலாம் நம்ம வேலை வாங்கக்கூடாது, காசு கொடுத்துலாம் வேலை வாங்கக்கூடாது. நம்ம திறமைக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், நம்ம தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரிதான் இன்னைக்குமே வேலைக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு போயிருப்பான். இந்த வேலையிலயும் இவன் செலக்ட் ஆகல. ரொம்ப விரக்தியா தான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது காயப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு ரோட்டு ஓரத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்க என்னடா ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவனுமே ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறான். இப்ப போறவங்க வரவங்களும் கவனிக்கிறாங்க, இவன் கவனிக்கிற மாதிரி மத்தவங்களும் கவனிக்கிறாங்க. ஆனா மத்தவங்க லைட்டா கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் உதவி பண்ணலாம் தான் நினைக்கிறான். ஆனா ஒரு பெண்ணு மத்த பெண்கள் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆண்கள் ஹெல்ப் பண்றது, அதாவது இப்ப நான் ஹெல்ப் பண்றதை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவனுக்கு நிறைய தோணிக்கிட்டே இருக்கு. சரி என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஏன்னா ரத்த காயம் பெருசா தெரியல, ஆனா காயப்பட்டு விழுந்திருக்காங்கன்றது மட்டும் இவனுக்கு தெரியுது. ஏன்னா வேற எப்படி விழுந்திருக்க முடியும், ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா சாப்பிடாம மயங்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவனுக்கு போறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்படியே தயங்கிக்கிட்டே அவங்களுக்கு பக்கத்துல முதல்ல கூப்பிட்டு பாக்குறான். எங்க என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் மேல கை வச்சு அவங்கள திருப்புறான். அப்படி திருப்பும் போதுதான் நெத்தியில காயம் பட்டிருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. சோ நிச்சயமா இவங்க அடிபட்டு தான் கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவனுமே திரும்ப திரும்ப எழுப்புறதுக்கு ட்ரை பண்றான். எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. உடனே நம்ம தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் போல அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ற விஷயத்த பண்றான். பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும் பாத்தீங்களா, தண்ணி தெளிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வந்துருது. ஆம்புலன்ஸ் மூலியமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறான். இவன் ஒரு பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. நிஷாவோட அப்பா பெரிய தொழிலதிபரா இருப்பாரு. நிஷாவும் அப்பாவுக்கு உதவி பண்றவங்களா தான் இருப்பாங்க. சோ ஒரு பெரிய ஆளுன்றது இவனுக்கு போக போக தான் தெரிய வருது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தர ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல சிலருக்கே இவங்க யாருன்றது தெரிஞ்சிருது. இது நிஷா தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பாக்கு தகவலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. அதாவது எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்ப இவங்களுக்கு ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்கும் போது, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், அப்பதான் இந்த விஷயத்த பார்த்தேன், அதனால தான் உதவி செய்யலான்ற கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. அப்பா தொழிலதிபர்னு சொன்ன பாத்தீங்களா, பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுக்குன்னு அப்பாக்கு தெரிஞ்சோடனே அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. என்ன ஏதுன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸுங்களுமே எந்த இடத்துல அவங்க விழுந்து கிடந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னும் கண்முழிக்கல. அதுக்குள்ள போலீஸுங்களுமே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பகுதியில தான் விழுந்து கிடந்திருக்காங்க. சரி அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ண முடியுமா, பக்கத்துல ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. இதை தாண்டி அப்படி விசாரணை பண்ணும்போது ரஹீம் மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வருது. அதாவது ரஹீமே கூட ஏதாவது பண்ணிருக்கலாம், அட்டாக் பண்ணிருக்கலாம். அட்டாக் பண்ணி இவங்க மயங்கினதுக்கு அப்புறம் பயத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். சோ ரஹீமையும் சந்தேக வட்டத்துல வைக்கணும்ன்ற மாதிரி ரஹீமையும் சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிஷா கண்முழிச்சாதான் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றது எக்ஸாக்டா தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எந்த ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பாக்குமே ரஹீமை பார்க்கும்போது சந்தேகமா தான் இருக்கு. இவன் பார்க்க சாதாரண ஆளா இருக்கான், ஒருவேளை நகைக்கு ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிக்கிறாரு. அதனால சந்தேக வட்டத்திலேயே தான் அவனை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிஷா கண்முழிக்கிறாங்க. நிஷா கண்முழிச்சோன இவன் ஹெல்ப் பண்ணதெல்லாம் நிஷாக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நிஷா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, சொல்ல போனா இவர் தான் கடைசியில எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இத பண்ணதே வேற ஒருத்தர். அதாவது என்னன்னா, வண்டி ஒண்ணு வந்தது, அந்த வண்டியை சேர்ந்தவங்க என்ன அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த அட்டாக்ல நான் போய் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வண்டியில வந்தவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. பிளான் பண்ணி யாரோ அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிஷா சொல்றாங்க. இது கேட்கிற நிஷாவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவர் தொழிலதிபர்னு சொன்ன பாத்தீங்களா, தொழில் ரீதியா நிறைய பேர் கூட இவருக்கு
போட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா, நம்ம கிட்ட மோதாம நம்ம பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. நீ கவலைப்படாதமா, யார் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்றாரு. அப்ப பிரச்சனை எல்லாம் வேணான்ற மாதிரி பொண்ணுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹெல்ப் பண்ணார்ல, அவரை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாக்கு வந்து ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுல உடன்பாடே கிடையாது. இருந்தாலுமே வந்து பொண்ணு சொல்றாங்கல்ல, அதனால அந்த ரஹீம்ன்ற பையனை கூப்பிடுங்க, உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரஹீமும் உள்ள வந்துடுறான். நீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் ஓகே தான், நிறைய பேர் வந்து என்ன கண்டுக்காம போனதை நான் பார்த்தேன். முன்னாடியே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தா வந்து இவ்வளோ ஆயிருக்காது, சீரியஸ் ஆயிருக்காது, ரத்தப்போக்கு நிறைய ஏற்பட்டது. போறவங்க வந்து என்ன திரும்பி கூட பார்க்கல, அதாவது திருப்பி போட்டிருந்தா எனக்கு ரத்தம் போறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யாருமே என்னை பத்தி கவலைப்படாம போயிட்டு இருந்தாங்க. நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுமே பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே போக போக ஜென்ரலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது ரஹீமை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏறக்குறைய ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பாவோட கம்பெனியை மேனேஜ் பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், எங்க கம்பெனிலுமே ஏதாவது வேலை இருந்தா நாங்க கண்டிப்பா தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் நன்றி எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நிஷாக்கு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா இவங்க கியூர் ஆயிடுறாங்க. அப்படி வெளியே வந்த நிஷா இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல வந்து நம்ம ரஹீமோட வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரஹீம் கிட்ட இவங்க பேசும்போதே உன் வீடு எங்க இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. சோ ரஹீமோட வீட்டுக்கு போய் ரஹீம்க்கு நன்றி சொல்றது சரியா இருக்கும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வராங்க. அவர் வீடு ரொம்ப சாதாரண வீடா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்தவங்கல்ல, அந்த வீடு ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா இவங்க அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரஹீமை பாக்குறாங்க. ரஹீம் வந்து பேரண்ட்ஸோட இருக்காரு, ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே வந்து நேரடியா வந்து நன்றி சொல்றாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் புரிய வச்சுட்டு இருக்காங்க. உதவி பண்றதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த உதவிக்கான விஷயத்தையும் பண்றாங்க. அதாவது இந்த இடத்துக்கு போ, கண்டிப்பா உனக்கு வேலை தருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. அதாவது இவங்களுக்கு 2-3 இடத்துல பிரான்ச் இருக்கும், அதுல ஒரு பிரான்ச் தான் இவங்க சொல்றாங்க. இவனுமே ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப போக போக அடிக்கடி வந்து இவனை பாக்குறதுக்காக எல்லாம் வராங்க. அது என்னன்னா, நிஷாக்கு வந்து இந்த ரஹீமை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ரஹீமுக்குமே வந்து நிஷாவை பிடிச்சிருக்கு. ஆனா நிஷா வந்து பெரிய இடத்து பொண்ணு, நம்ம வந்து இப்படி பேசுறது தெரிஞ்சாலே அப்பா என்ன பண்ணுவாரு தெரியாது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இவன் வெயிட் பண்ணும் போதே அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவனை சீக்கிரமா அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமா தான் பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும் போது வந்து இப்படி பழகிட்டு இருக்கிறதுலாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி ரஹீம் யோசிக்கிறான். இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லவே செய்யறான். இல்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதெல்லாம் செட் ஆகாது, நீங்க வேற நாங்க வேற அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கான். ஆனா நிஷா வந்து இவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது வந்து பணத்தை பார்த்து காதலிக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாது, நீ வந்து ரொம்ப நல்லவனா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமா பழகுறாங்க. சரி சமயம் பார்த்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணை அட்டாக் பண்ணது யாரு அது தெரிஞ்சுக்கணும், அவனை வந்து ஏதாவது பண்ணணும், அதாவது வந்து அவனுக்கான தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போலீஸுங்க கிட்ட வந்து பிரஷரை போட்டுக்கிட்டே இருக்காரு. என் பொண்ணை ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருக்கான், யாரு என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி விசாரணை போயிட்டு இருக்கும் போதுதான் இதை யாரு பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அப்பாக்கு 2-3 எதிரிங்க இருப்பாங்க, அதுல ஒரு எதிரி தான் இர்ஃபானா இருப்பான். அந்த இர்ஃபான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது தெரிய வருது. இப்ப இர்ஃபான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, சீக்கிரமா அந்த இர்ஃபானை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், அவன் கண்ணுல மாட்டல, சீக்கிரமா நாங்க புடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் எல்லா பக்கமும் அந்த இர்ஃபானை தேடிட்டு இருக்காங்க. இர்ஃபான் இதனால இன்னும் கோபம் அடைகிறான். அவனோட பொண்ணை தூக்கி வந்து அவனை மிரட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதாவது என்னன்னா வந்து இந்த அப்பாவை வந்து மிரட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கு நிஷாவை தூக்கணும்ல, இன்னொன்னு வாட்டி தூக்குறதுக்கு பிளான் போடுறான். அதாவது நிஷா அடிக்கடி வந்து ரஹீமோட வீட்டுக்கு வராங்க, ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நிஷாவோட அப்பாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இவரோட காதுக்கு கேட்க தான் செய்யுது. பொண்ணுகிட்டயுமே வந்து நீ வந்து அந்த ரஹீம் வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் பொண்ணு வந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சமயம், அந்த பொண்ணை தூக்கணும், அந்த பொண்ணை தூக்கி வந்து நம்ம வந்து அந்த அப்பாவை மிரட்டலாம், அப்பா கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம அது மூலியமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இர்ஃபான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இர்ஃபான் ஆளுங்களை தான் அனுப்புறான். அதாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க, அந்த பொண்ணை வச்சுதான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும், அவங்க கிட்ட இருந்து இன்னும் காசை வாங்க முடியும், நமக்கு வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போடுறான். இவனோட ஆளுங்க நிறைய பேர் அனுப்புறான் பாத்தீங்களா. அவங்களுமே வந்து 2 பேர் தனியா இருக்கும் போது சடனா வந்து நிஷாவை இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரஹீம்க்கு பெருசா சண்டைலாம் போட தெரியாது. ஆனா ரஹீம் இருக்கான் பாத்தீங்களா, தடுத்து அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க, பயங்கரமா சண்டைலாம் ஏற்படுது. அவங்க வந்து திரும்ப திரும்ப நிஷாவை இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவன் காயப்பட்டாலும் சரி நிஷாவை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறான். நிஷாக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவ்வளவு காயப்பட்டு கூட நம்மளை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு சமாளிச்சிடறான். இவன் ரொம்ப காயப்பட்டுறான். அதுக்கப்புறம் தான் நிஷாவோட அப்பாக்கு இந்த தகவல் தெரிய வருது. அவர் வந்துடுறாரு. அதே மாதிரி போலீஸுங்க வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது டீட்டெயிலா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க.
அப்பாவுக்கு முதல்ல ரஹீமை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து மொத்தத்துக்கு அவன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், அவனை போய் எப்படி பொண்ணு லவ் பண்ணுவா, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்ற மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. ஆனா நிஷாவை காப்பாத்துறதுக்காக அவன் பயங்கரமா ரத்த காயம் எல்லாம் பட்டிருப்பான். இதை பாக்குறவருக்கு வந்து சரி இவன் நல்லவனா தான் இருக்கான், சரி பணம் முக்கியம் கிடையாது, பணத்தை தாண்டி வந்து நல்லவனா கெட்டவனான்றது தான் முக்கியம், இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவனுக்கே நம்ம பொண்ணை தந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதை நேரடியா இந்த இடத்துல சொல்ல மாட்டாரு, உதவி பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி அவனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இதுவே ஒரு நல்ல சைனா தான் ரஹீம்க்கு தெரியுது. பரவாயில்ல, நம்ம கிட்ட வந்து நம்ம முகத்தை பார்த்து சட்டு சட்டுன்னு திரும்பி போனவரு இப்ப நம்ம கிட்ட நன்றி சொல்லியிருக்காரு, இது கொஞ்ச நாள்ல வந்து அவர் நம்மள புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பழகுறாங்க. இதை வந்து அப்பா பெருசா எதுவும் கேட்க மாட்டாரு, அதாவது வந்து எதுக்கு அவன் கூட பழகுறன்றதெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்படியே நாட்கள் ஓட ஓட என்னம்மா அவனை பிடிச்சிருக்கா, பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இர்ஃபான் தலைமறைவா இருக்கான் பாத்தீங்களா, போலீஸ் கிட்ட இர்ஃபான் சிக்கிடுறான். சோ இர்ஃபானை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனுக்கு சம்பந்தப்பட்ட தண்டனை எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனியில வந்து முக்கியமான பொறுப்பையும் அப்பா வந்து இந்த ரஹீம்காக தந்துடுறாரு. ரஹீமை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மையா இருந்தோம், அப்படி நேர்மையா இருந்ததுக்கு பரிசாதான் இவ்வளவும் கிடைச்சிருக்கு போல, கடவுள் வந்து சில சமயம் நமக்கு சரியான விஷயத்த சரியான டைம்ல தருவாரு, அப்படிதான் இதை தந்திருக்காரு போலன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறான். நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும். வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.